எப்படி இருக்கு சார் உங்களுக்கு இந்த நியூ இயர்லாம்? எனக்கு எப்பயுமே எல்லா நியூ இயரும் நல்ல நியூ இயர் தான். நியூ இயர் அப்படின்றது எதுவும் இல்லை. எல்லா நாளும் காலைல விடிய விடிய ஒவ்வொரு நாளும் சிறந்த நாள் தான். இது வந்து மக்கள் பொதுவாக தன்னை வந்து செல்ஃப் பூஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஒரு புதுசாக துவங்குறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் துவங்குறப்ப அதில் ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறதுனா ஒரு முக்கியத்துவமோ இல்லைனா அதில் ஒரு அக்கறையோ நம்ம செலுத்துகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நாளை தொடங்குறப்பையும் அதில் ஒரு சின்ன வழிபாடோட தொடங்குறது, இல்லைனா ஒரு நல்ல எண்ணத்தோட தொடங்குறது, ஏதோ ஒரு துவக்கம் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா. ஆமாம், கண்டிப்பா ஏதோ ஒரு துவக்கம். நம்ம வருஷம் பர்த்டே கொண்டாடுறதுல என்னது, அது பர்த்டேக்கு ஏதாச்சும் நடக்குதுன்னா ஒன்றும் கிடையாது. கவலை தான் சார், ஒரு வயசு ஏறுது, ஒவ்வொரு வயசு ஏறுதுன்னு வயசை. இது என்னன்னா நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டான ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை நம்மளா தான் ஏற்படுத்திக்க வேண்டியிருக்கு. அதனால சமூகம் வந்து பொதுவாக தன்னை அப்படியே தள்ளி கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல விழாக்களை நடத்திக்கிட்டே வராங்க. அதில் ஒரு விழாக்கள் இது. அப்போ புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறோம். போன வருஷம் தோற்றுருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஒவ்வொரு கேமையும் என்ன செய்யறோம்னா வேகமாக முடிச்சுட்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு, ஒரு பெரிய கோலை எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன் சார்? உங்களால் முடியாமல் போயிடலாம். ஒரு வேளை முடியாமல் போயிட்டா தோல்வி. நேற்று ஒரு லேடி பேசுகிறாங்க, என் வாழ்க்கையே வீணாக போச்சு, அப்பா சரியில்லை, அம்மா வாழ்க்கை சரியில்லை, கல்யாணம் பண்ணானா அவனும் சரியில்லை, பிள்ளை பிறந்திருக்கு அதுவும் சரியில்லை, ஏமா இப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கிற, கல்யாணமே ஆகாமல் எத்தனையோ பேர் இருக்கான்.